வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி. மக்கள் மனதில் வாழ்கின்ற மாபெரும் தலைவர் உருவாக்கிய அற்புதமான இயக்கம்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதனைத் தொடர்ந்து வழிநடத்தி சென்ற மாபெரும் தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த கட்சியை வழிநடத்தினார். சட்டமன்றத்தில் ஒருமுறை பேசினார்கள், இந்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த கட்சி எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் இருக்கும் என்று சொன்னார்கள். 100 ஆண்டுகள். நான் அப்போது அதிமுகவில் இருந்தேன், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். அப்பொழுது அண்ணன் அமைச்சராக இருந்தார்கள். எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் இந்த கட்சி இருக்கும் என்று சொன்னார். அதனுடைய வடிவமாக, உருவமாக, அவருடைய மறு பிம்பமாக இன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், ஆற்றல் மிகுந்த தமிழ் மரபன் நமது அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய தலைமையில் இன்றைக்கு வீடுகளை போட்டுக் கொண்டிருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் தான் இன்று போட்டி. சில பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், எனக்கும் அவர்களுக்கு தான் போட்டி, எனக்கு அவர்களுக்கு தான் போட்டி என்று எதையோ வைத்து எதையோ அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற நிலைமை ஆளுகின்ற அரசிற்கு எதிரான அலை வீசிக்கொண்டிருக்கிறது. ஒரு ஆளு அரசு வந்து 10%, 15% ஆன்டி இன்கம்பன்சி எதிரலை என்று சொல்லுவார். ஆனால் நீங்க 100க்கு 100% ஆன்டி இன்கம்பன்சி எதிரலை வீசுகிறது என்று சொன்னால் அதற்கான அடித்தளம் பெற்றவர் நமது அண்ணன் எடப்பாடி அவர்கள். கடந்த ஓராண்டு காலமாக எல்லா தொகுதியிலும் போய் இந்த கட்சியை தூக்கி நிறுத்தி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இந்த கட்சியை, இந்த இயக்கத்தை, புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் கட்டி காத்த இந்த இயக்கத்தை இன்றைக்கு தலைநிமிர செய்து மீண்டும் ஆட்சி பொறுப்பிலே கொண்டு வருவதற்கு நமது அண்ணன் எடப்பாடி அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு அந்தந்த பகுதிகளில் தளபதிகளாக, அந்தந்த பகுதிகளில் அந்த கட்சியை தூக்கி நிறுத்துகின்ற இந்த மண்டலத்தின் தளபதியாக உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணன் தங்கமணி அவர்கள் மீண்டும் நான் எதற்காக உங்கள் வீட்டு பிள்ளை என்று சொல்கிறேன் சொன்னால், திமுகவை சேர்த்து கூட சொல்றாரு, இங்க ஒரு அமைச்சர் இருக்காரியா, வேலையே இல்ல, எதுக்கு எடுத்தாலும் கல்யாண வீடு, சடங்கு வீடு, நல்ல வீடு, கெட்ட வீடு எல்லாத்துக்கும் போயிட்டே இருக்காரு. இப்படி ஒரு குற்றச்சாட்டு, எல்லா வீடுகளுக்கும் போறது குற்றச்சாட்டு. அப்படி உங்கள் வீட்டு இன்ப துன்பங்களில், உங்கள் வீட்டு நன்மைகளில் பங்கெடுத்துக் கொண்டு நாளும் உழைத்துக் கொண்டிருக்கின்ற நாயகன் அண்ணன் தங்கமணிக்கு நீங்கள் வாக்களித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும் என்ற கருத்து கணிப்பு வந்திருக்கிறது. ஆனால் இன்னும் 2 தினங்கள் கழித்தால் இன்னும் 150 இடங்களுக்கு மேலாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும் என்ற தகவலும் வரும். ஆக நீங்கள் அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக வெற்றி பெறுவது என்பது நிச்சயம். ஆனால் எத்தனை வாக்கு வித்தியாசம் என்பதுதான் முக்கியம். அதிலும் 60,000 வாக்கு வித்தியாசத்திற்கு மேலாக நீங்கள் வெற்றி பெற வைக்க வேண்டும். நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மாணவர்கள் சரியான வளர்ச்சி இல்லை, எதிர்கால சந்ததியினர்கள் இன்னைக்கு கெட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. இதை அத்தனையும் ஒட்டுமொத்தமாக வியாபாரிகள், பெரும் வணிகர்கள் மற்றும் பெரியோர்கள், தாய்மார்கள் எதிர்கால தமிழகத்தை மட்டுமல்ல, எதிர்கால நம்முடைய சந்ததியினுடைய கருத்திலே கொண்டு நீங்கள் அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர் அண்ணன் தங்கமணி அவர்களுக்கு இரட்டை சின்னத்தில் வாக்களித்தார்.